சமீப காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நேரடியாக வர படங்களை விட கிளாஸில் வர படங்களை வந்து பெரிய லெவலில் அதுவும் 2 படங்களும் தொடர்ந்து வந்து வசூல் எடுக்கிற விஷயங்கள் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. அதுவும் பொங்கலில் வர படங்கள் வருஷம் வருஷம் இது நடக்குது. நீங்கள் பேட்ட விஸ்வாசம் 2மே பெரிய ஹிட்டு, அப்புறம் நீங்கள் வாரிசு துணிவு இது 2மே பெரிய ஹிட்டு. இப்போ அதை தொடர்ந்து அதே வரிசையில் அயலான் கேப்டன் மில்லர் இது 2மே இடம்பெறுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை பற்றி இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணோம். நேற்று 8வது நாள் அயலான், கேப்டன் மில்லர், குண்டூர் காரம், ஹனுமான், மெரி கிறிஸ்மஸ், அப்புறம் மிஷன் சாப்டர் 1 இந்த படங்களோட வசூல் எவ்வளோ அப்படிங்கிறத தெளிவாக பார்க்க போகிறோம். இன்னும் சில படங்களோட வசூல், அந்த படங்கள்லாம் இது வரையும் எவ்வளோ வந்து வசூல் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத தெளிவாக பார்ப்போம். இது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் ஒரு நண்பர் தொடர்ந்து கேட்டுட்டு இருந்த ஒரு படம் மகாநதி 1994ஆம் ஆண்டு வந்த ஒரு படம். வழக்கமாக கமல் சார் அப்படின்னாலே அப்பா அவர் நல்ல படம்லாம் நடிப்பார், அந்த படங்கள்லாம் வசூல் எடுக்குமா, பெரிய ஹிட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி ரொம்ப காலமாக சில விஷயங்கள் நம்ப வச்சுக்கிட்டே இருக்காங்க. அதில் ஒரு முக்கியமான ஒரு படம் இந்த படம். சூப்பராக இருக்கும், கமல் எப்படி நடிச்சிருப்பார், ஆனால் வசூல் அந்த அளவுக்கு இருக்காதுப்பா, இந்த படம்லாம் அவ்வளோதான்ப்பா, வேறு என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்ன ஒரு படம் தான் மகாநதி. இந்த படம் வசூல் ரீதியாக உண்மையிலே ஃப்ளாப் ஆகிட்டு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை அப்படியே ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று வீடியோவில் நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருந்தேன், அதை நிறைய பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வாங்க. ஆமாம், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த நல்லவனுக்கு நல்லவன் படத்தில் வரக்கூடிய ஒரு பாடல் தான் வச்சுக்கவா உன்னை மட்டும் நெஞ்சுக்குள்ள அப்படிங்கிற ஒரு பாட்டு. அந்த பாட்டில் வரக்கூடிய ஃப்ரேம் தான் இது. ஸோ இதை கரெக்டாக கெஸ் பண்ண நிறைய பேர் இருக்கீங்க. அதில் முதல் 5 பேர் மனோகரன், தாமோதரன், சரவணன், அப்புறம் யூசர் அப்படிங்கிறவர், அவர் பேர் தெரில, சிமம் டிஎம் அப்படிங்கிற ஒருத்தர், அப்புறம் விவேகானந்தர் விவேக். இந்த 5 பேர் தான் வந்து முதல்ல கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கான ஃப்ரேமை பாருங்கள், கெஸ் பண்ணுங்கள். வசூலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நிறையா பேர் லைக் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ண மறந்துடுறீங்க, அதை இப்போவே பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வசூலுக்குள்ளே போயிடலாம். ஆப்ரஹாம் ஓஸ்லர் அந்த படத்தோட டே 9 கலெக்ஷன் கேரளாவில் 58 லட்சம், வேர்ல்டு வைடு 68 லட்சம். இதுவரையும் கேரளாவில் 19 கோடியே 6 லட்சமும், வேர்ல்டு வைடு இந்த படம் 25 கோடியே 5 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஆல்ரெடி இந்த படம் ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் படமாக அமைஞ்சிருக்கு. ஒரு பெரிய ப்ராஃபிட், கிட்டத்தட்ட ஒரு 5.25 கோடி கிட்ட இந்த படத்துக்கு ப்ராஃபிட் மட்டுமே வந்திருக்கு. அப்புறம் சைந்தவ் அந்த படத்தோட டே 7 கலெக்ஷன் ஆந்திரா தெலுங்கானாவில் 46 லட்சம், வேர்ல்டு வைடு 51 லட்சம். இதுவரையும் 13 கோடியே 93 லட்சம் ஆந்திரா தெலுங்கானாலையும், வேர்ல்டு வைடு 16 கோடியே 62 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 55 கோடி. ஸோ இந்த படம் இதுக்கு மேலே வசூல் எடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்கிறது தான் பதில். ஸோ ஒரு ஃப்ளாப்பான படமாக தான் அமையுது வெங்கடேஷ் அவர்களோட சைந்தவ். நான் சாமி ரங்கா அந்த படத்தோட டே 6 கலெக்ஷன் ஆந்திரா தெலுங்கானாவில் 2 கோடி, வேர்ல்டு வைடு 2 கோடியே 36 லட்சம். இதுவரையும் ஆந்திரா தெலுங்கானாவில் 24 கோடியே 35 லட்சம், வேர்ல்டு வைடு 27 கோடியே 36 லட்சம். இந்த படம் ஒரு வெற்றி படமாக அமைகிறதுக்கு ரொம்ப பக்கத்தில் போய்கிட்டு இருக்கு. ஸோ ஒரு 4 நாளுக்குள்ளே இந்த படம் ஒரு வெற்றி படமாக அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் மெரி கிறிஸ்மஸ் அந்த படத்தோட டே 8 கலெக்ஷன் இந்தியாவில் வந்து 61 லட்சம், வேர்ல்டு வைடு 68 லட்சம். இந்தியா முழுக்க இந்த படம் 16 கோடியே 83 லட்சமும், வேர்ல்டு வைடு 18 கோடியே 77 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ இந்த படம் இப்போதைக்கு 18 கோடியே 77 லட்சம் அப்படிங்கிறது பார்க்குறதுக்கு ரொம்ப கம்மியான வசூலாக இருந்தாலுமே இந்த படம் இன்னும் ஒரு 10 நாள் தேட்டரில் ஓடும், அதுக்கப்புறம் ஓடிடியில் வந்துடும், அந்த நிர்பந்தம் இந்த படத்துக்கு கிடையாது. 56 நாள் கழித்து வரதுக்கு தான் இந்த படத்துக்கு அந்த அக்ரிமெண்ட்டே போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் எப்படி 12th ஃபெயில் கூட கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒரு ஸ்லோவான ஒரு ஸ்டார்ட்டு தான் ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் ஒரு 3வது வீக்கோட 4வது வீக்கோட தான் அந்த படம் பயங்கரமாக பிக்கப் ஆக ஆரம்பிச்சுது. அந்த படம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இன்னை வரையுமே அந்த படம் ஓடிட்டு இருக்கு, நிறையா தேட்டரில் ஓடிட்டு இருக்கு. சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு நாளைக்கு 10 லட்சம் 8 லட்சம் கிட்ட வசூல் பண்ணிட்டு தான் இருக்குது. அந்த மாதிரி இந்த படம் ஓடிச்சு அப்படின்னா இந்த படம் வெற்றி படமாக அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மெரி கிறிஸ்மஸ் தமிழ் படம் மாதிரி தெலுங்கு படம் மாதிரி 28வது நாள் 29வது நாள் ஓடிடியில் வர்ற ஒரு படம் கிடையாது. அது ஒரு டைரக்ட் ஹிந்தி ஃபிலிம். டைரக்ட் ஹிந்தி ஃபிலிம் வழக்கமாக 56 நாள் கழிச்சு தான் வரும். ஸோ அதனால் அதுக்கு நேரம் வந்து அதிகமாக இருக்குது. மிஷன் சாப்டர் 1 அந்த படத்தோட டே 8 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 39 லட்சம், வேர்ல்டு வைடு 46 லட்சம். இதுவரையும் 3 கோடியே 17 லட்சம், வேர்ல்டு வைடு 3 கோடியே 58 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த படம் வந்து மிஷன் சாப்டர் 1 வந்து ஓரளவுக்கு தொடர்ந்து ஓரளவுக்கு பிக்கப் ஆகிட்டு வந்துட்டு தான் இருக்குது.
நல்ல வசூல் வரத்துக்கு இந்த படம் இன்னும் டெய்லி ஒரு 80 லட்சம் 90 லட்சம் கிட்ட வசூல் பண்ணிச்சு அப்படின்னா வெற்றி படமாக அமையறதுக்கு பாசிபிள் இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்போ 26ஆம் தேதி தான் சில படங்கள் வருது. அது வரையுமே இந்த படம் வந்து ஓடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் ஹனுமான் அந்த படத்தோட டே 8 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 19 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 7,95 லட்சம், கர்நாடகாவில் 1,05 லட்சம், கேரளாவில் 5 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 2,33 லட்சம், ஓவர்சீஸில் 1,11 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு இந்த படம் 12,68 லட்சம். இதுவரையும் தமிழ்நாட்டில் இந்த படம் 1,97 லட்சமும், ஆந்திரா தெலுங்கானாவில் 70,29 லட்சம், கர்நாடகாவில் 11,39 லட்சம், கேரளாவில் 28 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 29,34 லட்சம், ஓவர்சீஸில் 40,10 லட்சம், வேர்ல்டு வைடு 153,37 லட்சம். வெறும் 8 நாளில் 150 கோடியை இந்த படம் வந்து வசூல் வந்திருக்கு. அதுவும் கிட்டத்தட்ட 54 கோடி கிட்ட இந்த படத்துக்கு தியேட்டரிக்கல் ப்ராஃபிட் வந்திருக்கு, டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ராஃபிட் வந்திருக்கு. மிகப்பெரிய விஷயங்க. குண்டூர்காரம் அந்த படத்தோட டே 8 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 3 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 3,41 லட்சம், கர்நாடகாவில் 25 லட்சம், கேரளாவில் 1 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 3 லட்சம், ஓவர்சீஸில் 27 லட்சம். ஸோ டோட்டலாக 4 கோடி இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு 8வது நாள். தமிழ்நாட்டில் 1,56 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 118,90 லட்சம், கர்நாடகாவில் 10,80 லட்சம், 13 லட்சம் கேரளாலையும், 1,17 லட்சம் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாலையும், ஓவர்சீஸில் 32,68 லட்சம். ஸோ டோட்டலாக 165,47 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இன்னும் இந்த படம் ஒரு பெரிய வசூல் எடுக்க வேண்டியது இருக்குது. எடுக்குதா இல்லையா அப்படிங்கிறத வரப்போகிற நாட்களில் பார்ப்போம். அப்புறம் அயலான் அந்த படத்தோட டே 8 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 1,44 லட்சம், கர்நாடகாவில் 7 லட்சம், கேரளாவில் 5 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 4 லட்சம், ஓவர்சீஸில் 31 லட்சம். ஸோ டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா 1,91 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு டே 8. தமிழ்நாட்டில் ஓரளவுக்கு ஒரு நல்ல வசூல் தான் வந்திருக்கு. ஸோ இந்த படத்தோட டோட்டல் கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 39,72 லட்சம், கர்நாடகாவில் 2,37 லட்சம், கேரளாவில் 1,08 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 91 லட்சம், ஓவர்சீஸில் 15,10 லட்சம், வேர்ல்டு வைடு 59,49 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ இந்த படத்தோட பட்ஜெட் 80 கோடி, 40 கோடி கிட்ட இந்த படத்துக்கு தியேட்டரிக்கல் ரைட்ஸ் போயிருக்கு. ஸோ இப்போதைக்கு இந்த படம் ஒரு நல்ல ப்ராஃபிட்டான படமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வீக்கெண்டில் இந்த படம் வந்து ஒரு நல்ல வசூல் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கேப்டன் மில்லர் அந்த படத்தோட டே 8 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 81 லட்சம், கர்நாடகாவில் 11 லட்சம், கேரளாவில் 10 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 13 லட்சம், ஓவர்சீஸில் 49 லட்சம். ஸோ 1,64 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு 8வது நாள். இந்த படம் ஆக்சுவலாக இதுவரையும் எல்லா இடத்துலையுமே வந்துடுச்சு. தமிழ்நாட்டில் கூட கிட்டத்தட்ட பக்கத்தில் வந்துடுச்சு. தமிழ்நாட்டில் 37,74 லட்சம், கர்நாடகாவில் 3,67 லட்சம், கேரளாவில் 2,67 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 3,90 லட்சம், ஓவர்சீஸில் 13,44 லட்சம், வேர்ல்டு வைடு 61,34 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. தமிழ்நாட்டில் இன்னும் ஒரு 4.5 கோடி கிட்ட ஷேர் வந்தது அப்படின்னா இந்த படம் ஒரு வெற்றி படமாகவே அமைய போகுது. அப்படின்னா ஒரு 8லேருந்து 8.5 கோடி இந்த படம் வந்து வசூல் பண்ணால், அதுவும் இந்த வீக்கெண்டில் இந்த படம் ஒரு தமிழ்நாட்டில் பெரிய வசூல் எடுத்துரும். அதுக்கப்புறம் ஒரு வாரம் ஓடிச்சினாலே இந்த படம் கன்ஃபார்ம் ஒரு சூப்பர் ஹிட் படமாக அமைய போகுது. ஸோ கேப்டன் மில்லரோட வெற்றியை தடுக்க முடியாது அப்படிங்கிறது நேற்றே சொல்லியிருந்தேன், இப்போவும் அதை தான் சொல்கிறேன். ஸோ இந்த 2 படமுமே இப்போதைக்கு ஈக்குவலாக போய்கிட்டு இருக்கு. ஃபஸ்ட்டு 3 நாள் பயங்கரமாக டாமினேட் பண்ணிச்சு கேப்டன் மில்லர். அடுத்தது வேர்ட் ஆஃப் மவுத்தில் அயலான் வந்து பயங்கரமாக பிக்கப் ஆச்சு. ஏன்னா இந்த குழந்தைங்கள்லாம் அதிகமாக லைக் பண்ணுற படங்கள், நீங்கள் குழந்தைங்களோட குடும்பத்தோடு போகிற படங்கள் அப்படின்னா நீங்கள் அயலான் மாதிரி ஒரு படத்தை தான் சூஸ் பண்ணுவீங்க. கேப்டன் மில்லர் பயங்கர வயலன்ஸ் தான், அதுவும் இல்லாமல் நிறையா ரத்தம் தெறிக்க அப்படி எடுத்திருக்காங்க. ஸோ அதனால் குழந்தைங்களை கூப்பிட்டு போகிறதுக்கு மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணுவாங்க. ஸோ வசூல் ரீதியாக பார்த்தா 2மே ஈக்குவலான ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கு. அதுதான் உண்மை. 2மே பொங்கலோட வெற்றி படமாக தான் அமைஞ்சிருக்கு. அதுதான் உண்மை இப்போதைக்கு. ஸோ அதுக்கடுத்து தான் நான் சொல்லியிருந்தேன் மகாநதி அந்த படத்தோட வசூலை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மகாநதி 1994ஆம் ஆண்டு இந்த படம் வசூல் ரீதியாக ஒரு தோல்வி படம். ஆனால் படமாக பார்த்திங்க அப்படின்னா நல்ல படம், கமல் சார் ஒரு நல்ல நடிப்பு நடிச்சிருப்பார் அப்படிங்கிறது தான் தொடர்ந்து சொல்லுவாங்க. ஸோ இது வசூல் ரீதியாக ஹிட்டாக இல்லையா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ எனக்கு நான் என்னடா இது இன்னொரு படத்தை கம்பேர் பண்ணி நீ சொல்கிறிய அப்படின்னு தப்பாக நினைக்காதீங்க. ஏன்னா இதை கம்பேர் பண்ணி தான் ஆகணும். இதை கம்பேர் பண்ணால் தான் இந்த மகாநதி படத்தில் கமல் சார் எந்த அளவுக்கு அவரோட ரைட்டிங் ஸ்க்ரீன் பிளே இருந்திருக்கு அப்படிங்கிறத உங்களால் நான் அதை சொல்லி உணர வைக்க முடியும், அதை புரிய வைக்க முடியும். ஸோ என்ன அப்படின்னா சித்தா. ஸோ சித்தா ஆக்சுவலாக ஒரு சூப்பரான படம், ரொம்ப ரொம்ப அருமையான படம், நம்ம எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். குழந்தைகளை பெற்றவங்க, பெண் குழந்தைங்களை பெற்றவங்க கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம்.
நான் ஒரு பெண் குழந்தைக்கு தகப்பேன் அப்படிங்கிற முறையில் எனக்கு இந்த படத்தில் நிறைய நெருடல்கள் இருந்தது. முக்கியமாக இந்த படத்தில், அதாவது படம் அப்படிங்கிறதே என்னை பொறுத்தவரையும் சில காட்சிகள் இருக்கும், சில ரொம்ப வேதனையான விஷயங்கள் இருக்கும். இதை நம்மளை ரொம்ப காயப்படுத்தாமல் நம்மக்கிட்ட கன்வே பண்ணுறது தான் சினிமான்னு நான் நினைக்கிறேன். அது வந்து சித்தாவில் வந்து ஆக்சுவலாக அதை ரொம்ப ராவாக காமிச்சிருப்பாங்க. அப்படி காட்டுறது தான் அந்த படத்துக்கு சரி அப்படிங்கிறதும் அந்த ஸ்க்ரீன் ப்ளே படி கரெக்டு தான். ஆனால் மகாநதியில் கமல் அவர்களோட ரைட்டிங், அவரோட ஸ்க்ரீன் ப்ளே எப்படி இருக்கும் அப்படின்னா, அப்படி ஒரு காட்சி கூட நம்மளுக்கு இருக்காது. எப்படி இருக்கும் அப்படின்னா, அவங்க அந்த பெண் குழந்தை எந்த அளவுக்கு வந்து வேதனை அனுபவிச்சிருக்காங்க அப்படிங்கிறத காட்சியாக நம்மக்கிட்ட காட்டாமல், ஒரு கனவுல அந்த பெண் குழந்தை புலம்புறத வச்சு நம்மளுக்கு அதை கன்வே பண்ணியிருப்பாங்க. அதுதான் சினிமான்னு நான் நினைக்கிறேன். அதை கரெக்டாக பண்ணுறவர் கமல் சார். ஸோ ஒரு பயங்கர வயலன்ஸான ஒரு சீனை கார்ட்டூனாக காட்டி நம்மளுக்கு ஆளவந்தானில் காமிச்சிருப்பார்ல, அந்த மாதிரி ஒரு விஷயந்தான். ஸோ அந்தளவுக்கு இதை உணர்த்துறதுக்காக தான் நான் இதை உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் சொன்னேன். ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நிறையா விஷயங்கள் இருக்குது. எப்படி நம்ம சகலகலா வல்லவனில் ஹாப்பி நியூ இயர் அப்படிங்கிற சாங்கை போட்டு இளமை இதோ அப்படின்னு அந்த பாட்டை போட்டு எப்படி என்ஜாய் பண்ணுறோமோ, அதே மாதிரியே பொங்கலுக்கு மகாநதி நீங்கள் அந்த பொங்கல் அந்த பாட்டை எடுத்துக்கிட்டு அப்படி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அதை வச்சா தான் அந்த பொங்கலே நிறைவடையும் அப்படிங்கிற மாதிரி தான் ஆயிடுச்சு. ஸோ எத்தனை பாட்டு வந்தாலுமே அந்த பாட்டுக்கு ஈடாகாது. எப்படி அந்த ஹாப்பி நியூ இயருக்கு பாட்டுக்கு வேறு பாட்டு ஈடாகாதோ, அதே மாதிரி இந்த பொங்கல் பாட்டுக்கு வேறு பாட்டு ஈடாகாது. அதே மாதிரியே இந்த படத்தில் தான் சிட் ஃபண்டோட ஸ்கேமை வந்து முதல் முறையாக படத்தில் காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் உண்மையிலே நிறையா சிட் ஃபண்டில் வந்து ஸ்கேம் நடந்ததெல்லாம் அதுக்கப்புறம் நிறையா வெளியே கொண்டு வந்து பயங்கரமான விஷயங்கள்லாம் வெளியே வந்தது. இது மட்டும் இல்லாமல் சித்தால வந்து அந்த குழந்தைய அந்த வில்லன் கூட்டு போகும்போது ஒரு ஆட்டோவில் இருக்கக்கூடிய ஒரு காமன் உமன், ஒரு அம்மா வந்து உட்காந்துக்கிட்டு, ஏய் என்ன நீ சரியில்லையே, உண்மையிலே நீ தான் அப்பனா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சந்தேகப்பட்டு ஒன்று பண்ணுவாங்கள்ல, அது எப்படி இருந்தது? அப்படிப்பட்ட ஒரு விஷயந்தான் இவன் பொண்ணை போய் கூப்பிட போகும்போது, சாமி உங்கள் கடவுள் வந்திருக்கு, நீ போமா, எப்பா உன் பொண்ணை கூப்பிட்டு போகிறதுக்கு 5000 ரூபா கேட்குறாங்க, நான் கொடுத்துட்றேன், நாங்கள் கொடுத்து பார்த்துக்குறோம் சாமி, நீங்கள் கூப்பிட்டு போ சாமி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே புல்லரிக்கும். உண்மையிலே இதை சொல்லும் போது எனக்கு புல்லரிக்குது. இந்த படம் ஆக்சுவலாக பேசணும் அப்படின்னா இன்னும் நிறையா பேசலாம். இப்போ வசூல் ரீதியாக இந்த படம் எவ்வளோ பெரிய ஹிட் அப்படின்னு பார்ப்போம். பட்ஜெட் ஆக்சுவலாக 2 கோடி, பாக்ஸ் ஆஃபீஸ் 5,25,00,000, ஷேரு 3 கோடி. ஆக்சுவலாக இந்த படம் வசூல் ரீதியாக ஒரு ஹிட்டு. இந்த ப்ரொடியூசருக்கு ஒரு பயங்கர லாபத்தை கொடுத்த படம், ஒரு சூப்பர் ஹிட் படமாக அமைஞ்ச படம் தான் மகாநதி. நிறையா பேர் இந்த படம் வசூல் ரீதியாக தோல்வின்னு சொல்லுவாங்க, அதை நம்பாதீங்க. ஆக்சுவலாக இந்த படம் ஒரு பயங்கரமான ஹிட்டு. இந்த படத்தை நீங்கள் ஒரு வேளை பார்க்கல அப்படின்னா இன்றைக்கி உட்காந்து பாருங்கள். இந்த படம் ஒரு கல்ட்டு கிளாசிக். ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில் இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.